காஞ்சிபுரம் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண் கொள்ளை கும்பலால் அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலையாளிகள் சிக்குவார்களா? காஞ்சிபுரம் அருகே திம்மசமுத்திரம் ஊராட்சிக்கு உட்பட்ட கரியன்கேட் காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவரது மனைவி 29 வயதான அஸ்வினி. கடந்த 24ஆம் தேதி அஸ்வினி வீட்டில் தனியாக இருந்த நிலையில் மர்ம நபர்கள் சிலர் பயங்கர ஆயுதங்களுடன் வீட்டிற்குள் புகுந்துள்ளனர். அவர்களை பார்த்து அச்சத்தில் அலறிய அஸ்வினியை அந்த கும்பல் கொடூரமாக தலையில் தாக்கியுள்ளது. இதில் பலத்த காயமடைந்த பெண் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார். இதையடுத்து அந்த கும்பல் வீட்டில் இருந்த நகை பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு தப்பியோடி தலைமறைவாகிவிட்டது. அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அஸ்வினி இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்து அதிர்ந்து போயினர். அவரை மீட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். நாளுக்கு நாள் அவரது உடல்நிலை மோசமடைந்து வந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன் சிகிச்சை பலனின்றி அஸ்வினி பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து பொன்னேரிக்கரை போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்நிலையில் பெண்ணை தாக்கி கொலை செய்த மர்ம நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அதுவரை உடலை வாங்கப் போவதில்லை என்றும் வலியுறுத்தி உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் பொன்னேரிக்கரை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்த முயன்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினரும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெண் கொலைக்கு நியாயம் கோரி 200க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பொன்னேரிக்கரை காவல் நிலையமே சற்று நேரம் பரபரப்புடன் காணப்பட்டது.